ஜெப ஐக்கியம் வழங்கும் இயேசுவின் குடும்பம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Happy Mother's Day to all the married women. திருமணமான எல்லா அன்பான சகோதரிகளுக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்களை ஊழியராகவும் சபையின் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறேன். A godly mother's influence. ஒரு தேவ பக்தியுள்ள தாயினுடைய தாக்கம் அவங்க பிள்ளைங்க மேலே, பிள்ளைங்க வாழ்க்கை மேலே. 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பத்சேபாள் அதோனியாவுக்காக ராஜாவாகிய சாலமோனிடத்தில் பேசும்படி போனாள். அப்பொழுது ராஜா எழுந்திருந்து அவளுக்கு எதிர்கொண்டு வந்து அவளை வணங்கி தன் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து ராஜாவின் தாயார் தன் வலதுபுறமாக உட்கார அவளுக்கு ஒரு ஆசனத்தை வைத்தான். அன்பாலே, இந்த வசனம் இட் இஸ் டீச்சிங் us how to honor or respect our mother. தாயார்னா எல்லா தாயாரையும். அதனால் நான் வசனத்தை பிரசங்கிக்கும் போது ஒரு அம்மாவை எப்படி கனம் பண்ணணும்னு பைபிளில் போட்டிருக்குன்னா இது எல்லா அம்மாவையும் அப்படி தான் கனம் பண்ணணும். மகனுடைய அம்மாவையும் சரி, மருமகளுடைய அம்மாவையும் சரி. ஒரு தாயை எப்படி கனம் பண்ணணும்னு இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வைசஸ்ட் மேன், மிகச்சிறந்த ஞானமுள்ள மனுஷன், கிங் ஆஃப் இஸ்ரேல், இஸ்ரேலின் ராஜா. ஆனால் he stood up, அவன் எழுந்து நின்றான். bow to his mother, அம்மாவை வணங்குறான், ரெஸ்பெக்ட் கொடுக்குறான். அப்புறம் brought a throne and made her sit on it, ஒரு சிங்காசனத்தை வர வச்சு உட்கார வைக்கிறான். பத்ஷிபா was an imperfect mother. பத்சேபாள் ஒரு பரிபூர்ணமான மிகச்சிறந்த தாயின்னு சொல்ல முடியாது. she had a painful past, வேதனை உள்ள கடந்த காலம் இருந்தது. ஆனாலும் இந்த காட்சியை பார்த்தீங்கன்னா how the grace of God is greater than our sin. தேவனுடைய கிருபை நம்முடைய பாவத்தை விட பெரியது. இந்த ஒரு காட்சியை காண்பிக்கிறது. எப்படி பத்சேபாள் அப்படின்னோடனே நமக்கு தாவீது தான் ஞாபகம் வரும். அந்த உறவே எப்பேற்பட்ட ஒரு மீறுதல்ல, பாவத்தில் ஆரம்பித்த ஒரு உறவு. அதனால அந்த குடும்பத்தில் மரணம் வந்துச்சு. அப்படி துவங்கிய ஒரு துவக்கம் ஆண்டவருடைய கிருபையினால எப்பேற்பட்ட ஒரு ராஜா அந்த குடும்பத்தில் வந்து எப்பேற்பட்ட ஒரு காட்சியை இங்கே பார்க்கிறோம். இன்னைக்கு கிறிஸ்டியன் மதர்ஸ், பொதுவாகவே தாய்மார் ஒரு அழுத்தத்தில் இருக்காங்க. அதுவும் அதிகமாக கிறிஸ்டியன் மதர்ஸ் crushed under the weightage of motherhood. தாய்மை என்கிற ஒரு அழுத்தத்தில் அப்படியே நசுங்கி இருக்கிறாங்க. ஏன்னா அநேக முறை ஆலயத்துக்கு வரும்போது, தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது, அநேக ஜெபிக்கிற தாய், விசுவாச தாய், அவங்களுடைய பிள்ளைங்க எப்படியெல்லாம் வளர்க்கப்பட்டாங்க, அவங்களுடைய பிள்ளைகளை எப்படியெல்லாம் உருவாக்குனாங்க, அவங்க சூழ்நிலைகளை எப்படியெல்லாம் ஜெபிச்சு மேற்கொண்டாங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது, நமக்கு அதை கேட்கும்போது ரொம்ப ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருந்தாலும், ஆனால் அதில் நம்ம எவ்வளவு குறைவுபடுகிறோம். நான் அப்படிப்பட்ட ஒரு தாயா இல்லையே, நான் அப்படிப்பட்ட ஒரு மனைவியா இல்லையே, என்னால் அந்த காரியத்தை பார்க்க முடியவில்லையே என்ற கவலை அநேக கிறிஸ்தவ தாய்மாருக்கு இருக்கிறது. அதே போல் அநேக நேரம் பெண்கள், அம்மாமார், மனைவிமார் குடும்பத்தில் எங்கே தப்பு நடந்தாலும் they feel guilty for anything and everything that goes wrong in their family. அவங்க குடும்பத்தில் ஏதாவது தப்பு நடந்தா ஒன்று ஹஸ்பண்டு ஒய்ஃபை தான் சொல்லுவார். பையன் நல்லா படித்து மார்க் எடுத்தா, பத்தியா ஏன் பிள்ளைல்ல, என்ன மாதிரியே இருப்பான்ல அப்படின்ட்டுருவாங்க. ஆனால் அவன் ஃபெயில் ஆனா, அம்மா ஓன் பிள்ளை தானே, ஒன்றை மாதிரி தானே இருப்பான். ஸோ மற்றவங்க ஒரு பக்கம் குற்றம் சாட்டினாலும், பெண்கள் மற்றவங்க குற்றம் சாட்டுறாங்களோ இல்லையோ, அவங்களே எல்லா குற்றத்தையும் தலையில் போட்டுக்குவாங்க. நான் தாங்க, ஏன் தப்பு தாங்க, பிள்ளையே திட்டாதீங்க, பிள்ளையே சொல்லாதீங்க, எல்லாம் ஏன் தப்பு தான், நான் அவனை சரியாக வளர்க்கலை, வீட்டில் நடக்கிற எல்லா தப்புக்கும் அம்மா தான் காரணம் அப்படின்னு உங்களை நீங்களே என்ன செஞ்சுக்காதீங்க. டோன்ட் கண்டெம் யுவர் செல்ஃப். நான் குறைவுள்ளவள். இன்னைக்கு அநேக அம்மாமார் யோசிக்கிறது தான், ஐ எம் இன்அடிக்குவேட், நான் குறைவுள்ளவள், நான் பர்ஃபெக்ட் கிடையாது, நான் அவங்கள மாதிரி இல்லை, நான் இவங்கள மாதிரி இல்லை, இந்த ஆண்டி மாதிரி இல்லை, அந்த ஆண்டி மாதிரி இல்லை, இந்த ஊழியக்கார அக்கா மாதிரி இல்லை, இந்த ஊழியக்கார அம்மா மாதிரி இல்லை, நான் குறைவுள்ளவள். 5 சிறிய தலைப்புகளின் கீழாக பார்க்க போகிறோம். சரியா? அன்பானவர்களே, ஆண்டவர் ஒரு உலகத்தை ரட்சிக்கும்படியான மிகப்பெரிய திட்டத்தை வகுத்தார். இது உலகம் உண்டாக்குறதுக்கு முன்பாகவே ஆண்டவர் ரட்சிப்பின் திட்டத்தை வகுத்தாருன்னு நம்ம வாசிக்கிறோம். அதற்கு ஆண்டவர் எவ்ரிதிங் கோயிங் டு ஸ்டார்ட் வித் ஒன் ஃபேமிலி. அதாவது கடவுளுடைய மிகப்பெரிய ரட்சிப்பின் திட்டத்துக்கு கடவுள் ஒரு ஃபேமிலியை சூஸ் பண்ணி அந்த ஃபேமிலியை
பயன்படுத்த போறாரு. அதற்கு ஆண்டவர் சூஸ் பண்ண ஃபேமிலி நாட் அ வெரி பர்ஃபெக்ட் ஃபேமிலி. ரொம்ப பரிபூர்ணமான குடும்பம் கிடையாது, குறைவுள்ள ஒரு குடும்பம் தான். ஆபிரகாம், சாராள், இந்த வயதான தம்பதி ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு ஈசாக்கை கொடுத்து அதன் மூலம் அந்த சந்ததி மூலமாக பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஏசாமி அந்த சந்ததியில பிறப்பாரு, அவதன் மூலமா முழு உலகத்துக்கு ரட்சிப்பு உண்டாகும், தேவகுமாரன் வரப்போறாரு. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான திட்டத்துக்கு ஆண்டவர் தெரிந்து கொண்ட குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமாக இருந்தது? நம்பர் 1, நாட் அ பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட். இன்னைக்கு அநேக பெண்களுக்கு இதுவும் இருக்கு, நான் ஆண்டவருக்காக ஒன்றும் செய்ய முடியாது, எங்க குடும்பத்துல இருந்து பெரிய நன்மை வர முடியாது. ஏன் தெரியுமா? எங்க வீட்டுக்காரர் அப்படி. மை ஹஸ்பண்ட் இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட். என் ஹஸ்பண்ட் பரிபூர்ணமான ஹஸ்பண்ட் கிடையாதுங்க, குறைவுள்ளவர், ஆளு சரி கிடையாது. நிறைய வசனங்கள் தான் பார்க்க போறோம், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம். அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று, தேசத்திலே பஞ்சம் கொடிதாயிருந்தபடியால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். பாருங்க, ஆபிரகாம், சாராள், குழந்தை இல்லை, ஆண்டவர் இவங்களை தெரிந்து கொண்டார், ஆண்டவர் இவங்களை அழைச்சாரு. பெரிய ஃபேமிலி, பெரிய நோக்கம். ஆனா பெரிய ஃபேமிலி இன் த சென்ஸ் ஆண்டவருடைய பார்வையில் பெரியவங்க. ஆனா எப்படிப்பட்டவங்க? தேசத்துல பஞ்சம் வரும்போது ஆண்டவரை சார்ந்து கொள்ளாம அவிசுவாசத்து நிமித்தம் எகிப்துக்கு ஓடி போகிற ஒரு கணவன் தன்னுடைய மனைவியும் கூட்டு போறாரு. ராங் டெசிஷன், ராங் லீடர்ஷிப். இன்னைக்கு காலைல சதீஷ் எடுத்தாங்க. ஈசாக்கு வாழ்க்கையில் அந்த தவறு நடக்காதபடி ஆண்டவர் ஈசாக்கிட்ட சொல்லிடுறாரு, முதல்ல நீ எகிப்துக்கு போகாத, உங்க அப்பா மாதிரி போகாத. ஸோ அதாவது ஆபிரகாம் ஒரு பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் கிடையாது. Even your husbands can make mistakes in decision making, in leadership, in directing the family. சில நேரம் ஒரு தப்பான டிசிஷன் ஹஸ்பண்ட் எடுத்தா சாகிற வரைக்கும் அதை சொல்லி காட்டி கொன்றுவாங்க. அது நீங்க சொல்லி தான் அதை வாங்கணும், நீங்க சொல்லி தான் அந்த இடத்துக்கு போனோம், நீங்க சொல்லி தான் இந்த வேலைக்கு சேர்ந்தேன், நீங்க சொல்லி தான் இந்த பிள்ளையை அங்க சேர்த்தோம். அன்பார்களே, ஏப்ரஹாம் வாஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட். ஆபிரகாம் பரிபூர்ணமான கணவர் கிடையாது, தப்பு செஞ்சாரு. இந்த தப்பையாவது சகிச்சுக்கலாம். அடுத்து பாருங்க, ஜஸ்ட் யூ புட் யுவர் செல்ஃப் இன் ஆபிரகாம், சாரா இந்த இடத்துல. ஏன்னா நிறைய நேரம் வாசிக்கும் போது ஈஸியா வாசித்துறோம், உங்களை அந்த இடத்துல வச்சு பாருங்க. அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது, தப்பான டிசிஷன் எடுத்து வந்துகிட்டு இருக்காரு, எகிப்து கிட்ட வராரு. எகிப்தை பத்தி அவர் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு. தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். அங்கேயே அம்மா ஃபிளாட். நான் யோசித்து பார்த்தேன், எப்படி அடுத்து இந்த மாதிரி ஒரு சஜஷன் ஆபிரகாம் கொடுக்குறாரு, இந்த அம்மா எப்படி அதுக்கு அக்செப்ட் பண்ணாங்க? இதான் ரீசன். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்லேயே அம்மா போல்டு, எனக்கு தெரியுமா, நான் ஐ எம் ஸோ ஃபார்ச்சுனேட் டு ஹாவ் சச் அ பியூட்டிஃபுல் ஒய்ஃப். காது அங்கேயே செவ்ட் ஆயிடுச்சு. அடுத்தவர் என்ன சொல்றாருன்னே கேட்கல. எஸ். அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, எகிப்தியர் உன்னை காணும் போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடு வைப்பார்கள். அவன் யோசிக்கிறான், அப்பா எங்க ஆளு என்ன எவ்வளவா புகழ்றாரு, நான் அப்படி ஒன்றும் அழகு இல்லைங்க, அப்படி அங்கே அம்மா காலி. ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படி உன்னாலே என் உயிர் பிழைக்கும் படிக்கும். அதாவது பயங்கர டிப்ளமேட்டிக்காக பேசுகிறாரு ஆபிரகாம். ஆபிரகாம்கிட்ட கணவர்மார் மனைவிட்ட எப்படியா பேசணும், பயங்கரமான காரியத்துக்கு சம்மதிக்க வச்சுட்டாரு. நம்ம கேட்குற நியாயமான காரணத்துக்கு கூட நம்ம பேசுகிற விதத்தில் நோன்னு தான் சொல்லிடுறாங்க. நமக்கு இந்த டிப்ளமசியே இல்லை. என் உயிர் பிழைக்கும்படியும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல். நீ உன்னை என் சகோதரி என்று சொல். நான் உன் சகோதரி, நீ எனக்கு சகோதரின்னு சொல்லிட்டா நம்மளை விட்டுருவாங்க. ஆனா அவன் என்ன பண்ணிட்டான், ராஜா அவளை கூப்பிட்டு போயிட்டான். சகோதரி தானப்பா, கொடுப்பா அப்படின்னு அவன் தூக்கிட்டு போயிட்டான். கிட்னாப்ட், கடத்தி கொண்டு போய் அரண்மனையில் வச்சிருக்காங்க. இப்ப சாராளுடைய மனநிலையை பாருங்க எப்படி இருக்கும். இதுல என்ன கொடுமைன்னா, ஆபிரகாம் அது சாராளி நிமித்தம் ஆபிரகாமுக்கு தயவு செய்யறான், கிஃப்ட் கொடுக்குறான். ஆடு மாடு, வேலைக்காரங்க, வேலைக்காரிகள் பார்த்துக்கிட்டே இருக்கு. சாராள், யோ என்ன பாரியம், இங்க என்ன இப்படி ஒரு கேவலமான நிலைக்கு தள்ளிட்டு நீ என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. அவன் கொடுத்த எதையாவது ஆபிரகாம் அனுபவிச்சிருக்க முடியுமா? அவன் யோசித்தான், அடப்பாவி, நம்ம ஒரு மாதிரி பிளான் போட்டா பிரச்சனை வேற மாதிரி ஆகுதே. ஆனா ஆண்டவர் இங்க இடைப்பட்டு
அந்த ராஜாவை வாதிக்கிறாரு வியாதினால. அப்புறம் ஆண்டவர் எப்படியோ இந்த காரியத்தை ஆண்டவரே சொல்லி அந்த ராஜாவை திருத்தி அப்புறம் அவன் சொல்கிறான், சரி ஒய்ஃபை கூப்பிட்டு போன்னு சொல்லிடுறான். ஓகே, இதே காரியத்தை கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப ரிப்பீட் பண்ணுறாரு. ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம். அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினால் ஆபிரகாம் இங்கே ஒரு சீக்ரெட் உடைக்கிறாரு. ஆதியாகமம் 20:13, என் தகப்பன் வீட்டை விட்டு தேவன் என்னை தேசாந்திரியாய் திரியும்படி செய்த போது, நான் எங்கள் அப்பா வீட்டில் ஒழுங்காக இருந்தேன், இந்த ஆண்டவர் கூப்பிட்டு என்னை ரோடாக அலைய விட்டார். இப்போ அப்படி அலையும் போது நான் அவளை நோக்கி, நாம் போகும் இடம் எங்கும், ஏதோ ஒரு ஊர்ல 2 ஊர்ல இல்லை, நாம் போகும் இடம் எங்கும் நீ என்னை சகோதரன் என்று சொல்வது நீ எனக்கு செய்ய வேண்டிய தயை என்று அவளிடத்தில் சொல்லியிருந்தேன் என்றான். சீக்கிரட் வெளியே வந்துருச்சா? எப்படிப்பட்ட ஆளு! ஏன் அழைத்த தேவன் காப்பாற்ற முடியாதா? உன் மனைவி ஆண்டவர் பாதுகாக்க மாட்டாரா? உன்னை பாதுகாக்க முடியாதா? உன் பொய்யும் உன் தந்திரமும் தான் உன்னை காப்பாற்றணுமா? அன்பானவர்களே, சில நேரம் வேத மனிதர்களை நம்ம பெரிய ஆட்கள் ஐடியல் ஃபிகராக யோசிக்கிறோம். அதனால நம்ம லைஃப்ல நம்முடைய வாழ்க்கையில கணவன் மேல நம்ம டிசப்பாயிண்ட் ஆகிறோம். There is no perfect husband. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பரிபூரணமான கணவர்னு யாருமே கிடையாது. If you want your husband to be everything you want to be, உங்க ஹஸ்பண்ட் எப்படியெல்லாம் இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ அப்படியெல்லாம் அவர் இருந்தா அவர் உங்களுக்கு ஒரு விக்கிரகமாக மாறிடுவார். சும்மாவே மனைவி மாதிரி எதுக்கெடுத்தாலும் கணவனை தூக்கி வச்சு ஆடுறவங்க நிறைய விஷயத்தில். ஏப்ரஹாம் வாஸ் நாட் பர்ஃபெக்ட். ஆபிரகாம் பரிபூர்ணர் அல்ல, ஆனாலும் ஆண்டவர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். ரெண்டாவது, நாட் அன் ஐடியல் ஒய்ஃப், நாட் அ பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட், நாட் அன் ஐடியல் ஒய்ஃப். நான் ஒரு மிகச்சிறந்த ஒரு மனைவி கிடையாதுங்க. இந்த எண்ணம், இந்த ஒரு தாழ்வு எண்ணம் அநேக பெண்களுக்குள்ளாக இருக்கிறது. ஐ எம் நாட் அன் ஐடியல் ஒய்ஃப். ஈவன் சாரா வாஸ் நாட் அன் ஐடியல் ஒய்ஃப். சாராள் மிகச்சிறந்த ஒரு பெண்மணி கிடையாது, மனைவி கிடையாது. ஆபிரகாம் ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. she had a physical inability, ஒரு சரீர பிரகாரமான ஒரு குறை இருந்தது. ஸ்டில் ஆண்டவர் சூஸ் பண்ணாரு. ஆண்டவருடைய காட்ஸ் கிரேஸ் வாஸ் சஃபிஷியன்ட். அதனால இன்னைக்கு உங்களுடைய சரீர குறைகள், வெறும் குழந்தை பாக்கியம் மட்டும் சொல்ல, வேற எந்த ஒரு காரியம் இருந்தாலும் அநேக நேரங்கள் பெண்கள் தங்களை மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்குறாங்க. நாங்கள் அவங்கள மாதிரி இல்லை, இவங்கள மாதிரி இல்லை, அல்லது தன்னுடைய ஹஸ்பண்ட்ஸ்க்கு இருக்கிற சில ஸ்ட்ரென்த்து, அவங்களுக்கு இருக்கிற சில வீக்னஸ். எத்தனையோ பெண்களே சொல்லுவாங்க, நான் உனக்கு ஈக்குவலான மனைவியே கிடையாதுயா, நான் உனக்கு பொருத்தமான மனைவியே கிடையாது, என்ன வேணா விட்டு வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கோங்க. அவங்க அவ்வளவு தாழ்மையா சொல்றாங்களாம். சிலர் உண்மையிலே they feel guilty. No, ஆண்டவர் உங்களுடைய குறையினால நீங்க எந்த விதத்திலும் தாழ்ந்தவங்களா போகல. உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் வச்சிருந்த அழைப்பு மாறல. ஆபிரகாமும் பரிபூர்ணர் கிடையாது, நீங்களும் பரிபூர்ணர் கிடையாது. ஆனா ஸ்டில் ஆண்டவர் உங்களை பயன்படுத்த முடியும். இங்கிலீஷ்ல நல்லா இருக்கு NLT. Now Sarai, Abraham's wife, had not been able to bear children for him. So what? அதனால என்ன? 2ஆம் வசனம், சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கற்பத்தை அழைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடே சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றால் சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். இங்க சொல்ற, ஐயா ஆண்டவர் தான் என் கர்ப்பத்தை அடைச்சிருக்கிறாரு, என்னால குழந்தை வராது, உனக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னு சொல்ற, ஒருவேளை உனக்கு கிடைக்குமா இருக்கும், அதுல எனக்கு பங்கு இல்லாம இருக்கலாம், என் வேலைக்காரி ஆகாரை சேர்த்து கொள்ளுங்க. பெண்களுடைய இன்டர்பிரேஷன்ஸ் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஆபிரகாமுக்கு ஒன்றும் புரியல. இந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல நான் யோசித்து பார்க்கவே இல்லையே, அது யோசித்தே பார்க்க முடியாது, ஏன்னா அது ஒரு ஆஸ்பெக்டே கிடையாது, அது கிரியேட்டட் ஆஸ்பெக்ட், இந்த அம்மாவா உண்டாக்குறாங்க. சரி, ஆபிரகாம் செவி கொடுத்தான். அடுத்து பாருங்க, இது நடந்தாச்சு, ஆகார் வந்தாச்சு, அவ கன்சீவ் ஆயிட்டா, கர்ப்பமான உடனே சாராளை அவள் அசட்டை பண்றா. அடுத்து பாருங்க, அப்பொழுது சாராய் ஆபிரகாமை நோக்கி,
எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும். என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுநின்று நியாயம் தீர்ப்பாராக என்றாள். உண்மையிலே இந்த தீர்ப்பு ஆண்டவர்கிட்டே போனாலும் ஆண்டவர் என்ன தீர்ப்பு கொடுக்க முடியும்? இந்த அட்வைஸ் கொடுத்தது யாரு? ஆபிரகாம் இப்படி செய்யுங்கன்னு சொல்லிட்டு செஞ்ச உடனே ஏன் இப்படி செஞ்சேன்னா இந்த பாவம் உண்மையிலே சுமரும். ஆபிரகாமுக்கு தலை சுத்துது. நிறைய நேரம் ஆண்களுக்கு இப்படிதான் தலை சுத்துது. செஞ்சாலும் குற்றம், செய்யலைனாலும் குற்றம். செஞ்சா ஏன் செஞ்சீங்க, செய்யலைன்னா ஏன் செய்யல? எஸ், இந்த பகுதியில் நான் பெண்களை அற்பமாக நான் சொல்லலை. வெரி சென்சிட்டிவ் ஏரியா. தன்னால் தன்னுடைய கணவனுக்கு ஒரு குழந்தை கொடுக்க முடியலன்னு அவளுடைய மனம் தாழ்வு மனப்பான்மை ஆகுது, இமோஷனல் ஆகிறா. நான் அடிக்கடி சொல்லுவேன், when you are emotionally disturbed, don't make any major decisions. வாழ்க்கையில் உணர்ச்சி பூர்வமாக நீங்கள் கலவரம் அடைந்திருக்கும் போது, வேதனை அடைந்திருக்கும் போது அவசரப்பட்டு முக்கியமான பெரிய முடிவுகள் எடுக்காதீங்க. ஸ்டே காமாக இருங்க. இங்க எந்த அளவுக்கு அவள் வேதனைப்பட்டிருந்தாலும் அவளே ஒரு அட்வைஸ் சொல்றா. அப்புறம் அதனுடைய பேக் ஃபயர் ஆகுது. அந்த ஆலோசனை எவ்வளவு தப்புன்னு அவளே ரியலைஸ் பண்றா. அப்பவும் ஐயோ நான் இப்படி சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்ல, அப்பவும் ஹஸ்பண்டை தான் குறை சொல்றா. சில நேரம் இவ தன்னை குற்றப்படுத்திக்கிறா, அப்புறம் ஹஸ்பண்டை குற்றப்படுத்துறா. எஸ், உங்க வாழ்க்கையில நீங்க அப்படி செஞ்சிருக்கலாம். அப்புறம் நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க, அப்புறம் நீங்கள் மன்னிப்பு கேட்பீங்க, அப்புறம் இது ரிப்பீட்டாக நடக்கும். ஸோ அடுத்த தடவை நீங்கள் போய் மன்னிப்பு கேட்கும் போது ஹஸ்பண்ட் ஒன்றும் சொல்ல மாட்டோம். அடுத்து தெரியும், இன்னும் ஒரு 2 நாளில் திரும்ப இதே குற்றச்சாட்டு வரலாம், இதே பிரச்சனை வரலாம். பட் டோன்ட், அந்த மாதிரி உங்களுடைய சில குறைகளை பிசாசு காரணம் காட்டி யூ ஆர் நாட் அன் ஐடியல் ஒய்ஃப், நீ ஒரு நல்ல மனைவி கிடையாது, உன்ட்ட எவ்வளோ குறைகள் இருக்கு, ஆண்டவர் உன்னை பயன்படுத்த முடியாதுன்னு பிசாசு சொல்ல வேண்டாம். சாராயிட்ட குறை இருந்துச்சு, பெரிய தப்பு பண்ணா உண்மைதான். பட் ஸ்டில் அதான் தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் 3வது, நாட் அ ஃபால்ட்லெஸ் ஃபேமிலி. பிரச்சனையே இல்லாத குடும்பம் கிடையாதுங்க இந்த குடும்பம். நம்ம சொல்லுவோம், ஐயோ என் குடும்பம், நாங்கள் 2 பேர் மட்டும் இல்லைங்க, எங்கள் குடும்பத்துக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனை. இன்லாஸ்லாம் இருக்காங்க, மாமியார், அப்புறம் இவங்க அவங்க, பெரிய குடும்பங்க எங்கள் குடும்பம், பிரச்சனை உள்ள குடும்பம். எங்கள் குடும்பத்தில் சமாதானமே உண்டாகாது. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் நம்ம பார்த்தோம். சாராள் கொடுத்த தப்பான ஆலோசனை எப்படி பேக் ஃபயர் ஆச்சுன்னு. பின்பு எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு, அதாவது இஸ்மவேல் ஈசாக்க பரியாசம் பண்ணுறான், கேலி பண்ணுறான். எப்போ ஆகார் கன்சீவ் ஆனாலோ அன்னைக்கே பிரச்சனை வந்துச்சு. அந்த பிரச்சனையை சாரா ஹேண்டில் பண்ண விதத்தில் ஆகார் ஓடி போயிட்டா. ஆனால் ஆண்டவர் ஆகாரோட பேசி, நீ போய் சாராளுக்கு கீழே அடங்கிருன்னு சொன்னார். வந்தா, குழந்தை பிறந்துச்சு. அப்புறம் 13 வருஷம் ஆபிரகாமுடைய லைஃப்பில் மேஜராக ஒன்றும் நடக்கலை. 99 வயசில் ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் திரும்ப பேசுகிறாரு. அப்புறம் இப்போ 100 வயசில் ஈசாக்கு பிறந்துட்டான். ஈசாக்கு வளர்ந்து வர்ற காலகட்டத்தில் இந்த ஒரு காரியத்தை பார்க்குறான். இந்த குடும்பத்தில் பாலிகமி, ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தாச்சு. வாக்குத்தத்தத்தின் மகன் ஈசாக்கு இருக்கிறான், கீழ்ப்படியாமையின் மகன், அவசரப்பட்டதுனால வந்த இஸ்மவேல். அப்போ 10ஆம் வசனம், ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடே சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை என்றாள். தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாயிருந்தது. இந்த குடும்பம் ஒரு கவலையான சூழ்நிலை, சண்டை சச்சரவு, திரும்ப கவலை. என்னதான் ஆபிரகாம் 13 வருஷத்துக்கு மேல இஸ்மவேலை தன்னுடைய மகனா வளர்த்துட்டான். அவனுடைய 86 வயசுல பிறந்தான். இப்போ 100 வயசுல ஈசாக்கு பிறந்து, ஈசாக்கு வளர்ந்து வர்ற இந்த ஸ்டேஜில், அப்போ அத்தனை வருஷம் தன்னுடைய மகனாக வளர்த்த அந்த இஸ்மவேல், சாராள் சொல்றான், அவனை அனுப்பிடுங்க, வேண்டாம். இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாயிருந்தது.
அன்பானவர்களே, நம்ம குடும்பத்தில் கூட சில நேரம் எடுக்கப்பட்ட சில தவறான முடிவுகள், அதனுடைய விளைவுகள், பிரச்சனைகள் நம்ம குடும்பத்தில் இன்னைக்கு இருக்குது. சில குடும்பங்களை பார்க்குறோம், சில ஊழியக்கார குடும்பங்கள் அல்ல சில தேவ சித்தத்தை செய்த மக்கள், அவங்கெல்லாம் அப்படியே அவங்க வீடு ஒரு பரலோகம் மாதிரி இருக்கு, கிரவுண்ட் ஃப்ளோர் ஆஃப் ஹெவன், பரலோகத்தின் கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம ஃபேமிலி அப்படி இல்லை. பிரச்சனைகள், போராட்டங்கள், சண்டைகள், கருத்து வேறுபாடுகள், திடீர்னு சொந்தக்காரங்க வந்தா, அவங்க வந்தா, நம்ம வீட்டார் பெண் வீட்டார் வந்தா ஒரு பிரச்சனை, மாப்பிள்ளை வீட்டார் வந்தா இன்னொரு பிரச்சனை. குடும்பத்தை குறித்து சோர்ந்து போறோம். ஐயோ, எங்க குடும்பத்தில் என்னங்க நடக்கும், எங்க குடும்பத்தில் ஆண்டவர் என்னங்க செய்ய முடியும்? அன்பானே, அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தையும் ஆண்டவர் சூஸ் பண்ணார். ஆண்டவர் தெரிந்து கொண்ட குடும்பத்துக்குள்ளேயே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தது. அடுத்தபடியாக, நாட் அ ஃப்ளாலெஸ் ஃபெய்த், குறைவற்ற, அதாவது தப்பே இல்லாத, பழுதே இல்லாத விசுவாசம் கிடையாது. இவங்களுக்கு இருந்த விசுவாசம் குறைவுள்ள விசுவாசம் தான். நாட் அ பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட், கணவர் பரிபூர்ணர் கிடையாது. நாட் அன் ஐடியல் ஒய்ஃப், மனைவி நான் சிறந்த மனைவியும் கிடையாது. நாட் அ ஃபால்ட்லெஸ் ஃபேமிலி, பிரச்சனையே இல்லாத, குற்றமே இல்லாத குடும்பம் கிடையாது. நாட் அ ஃப்ளாலெஸ் ஃபெய்த். எங்க விசுவாசமும் குறைவுள்ளது தாங்க. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம். அப்பொழுது அவர், இங்கே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனம் கொடுத்து விசிட் பண்ணும்போது, சாராள் எங்க அப்படின்னா உள்ளதான் இருக்கிறா, கூடாரத்தில் தான் இருக்கிறான்னு சொல்றாரு. அப்பொழுது அவர், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தாள். சரி, ஆபிரகாம் 99 வயசு, அவளுக்கு 89 வயசு. கிளியரா ஆண்டவர் பேசுறாரு, அடுத்த வருஷம் நான் வரும்போது சாராளுக்கு ஒரு குழந்தை இருக்கும். இதை இவ காதுல கேட்கிறா. கேட்டுட்டு பாருங்க, ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாயிருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிட்டு, மெனோபாஸ் ஆயிடுச்சு. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவனுமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். அவரும் கிழவன் ஆயிட்டார், தாத்தாவாயிட்டார், நானும் பாட்டி ஆயிட்டேன், இனிமேல் எங்களுக்கு லைஃப்ல சந்தோஷம், இனிமே எங்களுக்கு குழந்தை. மெடிக்கலி, பிசிக்கலி இம்பாசிபிள். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, இவ பின்னாடி செய்யறத ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. God could know her unfaith, அவளுடைய அவிசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறாரு. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து நான் கிழவியாய் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன்? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? Is anything too hard for the Lord? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் கேட்டுக்கிட்டே இருக்கா. இவ சிரிச்சதை பத்தி அங்க சொல்றாரு. பயந்துட்டா பாருங்க. சாராள் பயந்து, நான் நகைக்கவில்லை என்று மறுத்தாள். அதற்கு அவர், இல்லை, நீ நகைத்தாய் என்றார். கடைசி ஐசக் பிறக்கும் போது, ஐசக்னா என்ன அர்த்தம் தெரியுமா? லாஃப்டர், வேற சிரிப்பு, சந்தோஷ சிரிப்பு, கேலி சிரிப்பு. சிரிச்சல்ல உன் வாயில ஆண்டவர் சந்தோஷம். ஆண்டவர் சில நேரம் இப்படிதான் பண்ணுவாருங்க. God's promises are greater than our faith. இந்த நாட்களில் நிறைய நேரம் இந்த கரிஸ்மேட்டிக் பீப்புள், ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் பீப்புள் நிறைய சொல்றது என்னன்னா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை. இளம் வயதுல ஆண்டவர் எல்லா வியாதியும் சுகமாக்கிடுவார், உனக்கு கஷ்டமே வராது, வியாதி வராது, தரித்திரம் வராது, விசுவாசம் இருந்தா நடக்கும். உனக்கு நடக்காம இருக்கிற காரணம் அவிசுவாசம் தான். ஏற்கனவே கஷ்டப்பட்டு இருக்கோம், ஐயோ எனக்கு விசுவாசம் இல்லையே, ஐயோ எனக்கு விசுவாசம் இல்லையே. சாராளுக்கு என்ன விசுவாசம் இருந்துச்சு? பேதுருவுக்காக ஜெபித்து கொண்டிருந்த சபை மக்களுக்கு என்ன விசுவாசம் இருந்துச்சு? தேவதூதன் விடுவிச்சு வந்து நான் தான் கதவை தட்டுறாரு, நம்பல. அந்த நம்முடைய அவிசுவாசம் தேவனுடைய வல்லமையை மட்டுப்படுத்த முடியாது. பழைய ஏற்பாடும் தான் சொல்லுது, புதிய ஏற்பாடும் தான் சொல்லுது. God's promises are greater than our faith. நம்முடைய விசுவாசத்தை விட தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் பெரியது. நம்முடைய விசுவாசத்தை விட, நம்முடைய அவிசுவாசத்தை விட தேவன் நம்மேல் வைத்திருக்கிற நோக்கங்கள் பெரியது. முழு உலகத்தின் ரட்சிப்புக்கான ஒரு திட்டங்க இது. ஈசாக்கு பிறக்கிறது. இந்த சாராளுடைய அவிசுவாசம் அதை தடுத்து விடுமா? ஒரு பரிபூரணமான விசுவாசம் இருந்தால் தான் வாக்குத்தத்தம்லாம் நிறைவேறும். அப்படின்னா யாருக்கும் நிறைவேறாதுங்க. It is not about our faith.
ஸோ அப்பதான் கேள்வி, கணவன் நாட் அ பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட், நாட் அன் ஐடியல் ஒய்ஃப், நாட் அ ஃபால்ட்லெஸ் ஃபேமிலி, அது மாதிரி நாட் அ ஃப்ளாலெஸ் ஃபெய்த். அப்போ எப்படிங்க ஆண்டவர் சொன்னது எப்படி தான் நிறைவேறும்? அதான் ஆன்சர். வாட் அ பர்ஃபெக்ட் சேவியர். கணவன், மனைவி, குடும்பம், நம்ம விசுவாசம் எல்லாம் குறைவுள்ளது. ஆனால் வாட் அ பர்ஃபெக்ட் சேவியர். வி ஹாவ் அ பர்ஃபெக்ட் சேவியர். நிறைவான ரட்சகர், பரிபூர்ண ரட்சகர் நமக்கு இருக்கிறார். நம்ம அழைத்தவர், நம்மளை ரட்சித்தவர், நம்ம வாழ்க்கையில் திட்டம் கொண்டிருக்கிறவர். அவர் ஒரு பரிபூர்ணர். அதனால அவர் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை எல்லாம் நிறைவேற்றினாரு. அவனுடைய அவிசுவாசத்தின் மத்தியில, சாராளுடைய அவிசுவாசத்தின் மத்தியில, குறைகள் மத்தியில, ஏற்கனவே இஸ்மவேல் பிறந்தாச்சு, இது எல்லாத்தின் மத்தியில ஆபிரகாமுக்கு ஈசாக்கை கொடுத்தார். அதன் பிறகு இந்த 22ஆம் அதிகாரத்தில் ஈசாக்கை பலியிடும்படியாக சொல்லுகிறார். ஏன்னா இது ஆண்டவருடைய பெரிய ஒரு திட்டம். ஏசாமி இந்த மலைத்தான் போறாரு, மோரியா மலையில ஏறி அவர் சிலுவையை சுமந்து கொண்டு போகிறார். சிலுவையில் அவர் மரிக்க போகிறார். இங்க அந்த விறகுகளை ஈசாக்கு சுமந்து கொண்டு மலைக்கு ஏறுறான். அங்க போய் பலிபீடத்தில் அவனை கிடத்திய பிறகு அவனை வெட்டும்படியாக கத்தியை தூக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். உன் சந்ததிக்குள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமா பூமியில் உள்ள சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. ஆண்டவர் சொன்னாரு, அதை செஞ்சு முடிச்சாருங்க. அநேக நேரம் நம்ம சோர்ந்து போனதுக்கு காரணம் நம்மளை பார்க்குறோம், நம்ம கணவரை பார்க்குறோம், அல்லது நம்ம வாழ்க்கையை பார்க்குறோம், நம்ம குடும்ப சூழ்நிலையை பார்க்குறோம், நமக்கு இருக்கிற குறைவுள்ள விசுவாசத்தை பார்க்குறோம். இதில் விட்டு ஆண்டவர் மேலே உங்களை கண்ணை வைங்க. அழைத்த தேவனை பாருங்க. அவருடைய விசுவாசம் பெரியது, அவருடைய கிருபை பெரியது, அவருடைய உண்மைத்தன்மை பெரியது, அவருடைய அன்பு பெரியது. நம்மளை அழைச்ச ஆண்டவருக்கு நம்ம யாருன்னு தெரியுங்க. வாக்குத்தத்தம் கொடுக்கும்போதே அந்த வாக்குத்தத்தம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறணும்னா அது லிட்ரலாக பாசிபிள் இல்லை. நம்முடைய பலத்தில், நம்முடைய ஸ்ட்ரென்த்தில் இது பாசிபிள் இல்லைன்னு கடவுளுக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் அவர் வாக்குத்தத்தம் கொடுத்தது அவருடைய வல்லமையினால, அவருடைய சாமர்த்தியத்தை, அவரால் முடியும். இஸ் எனிதிங் டு ஹார்ட் ஃபார் த லார்ட். தேவனால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? நம்முடைய குறையை விட ஆண்டுடைய கிருபை பெருசுங்க. ஸோ இந்த நாளில் நீங்கள் உங்களுக்குள்ள பல சூழ்நிலைகளை, உங்களுடைய பிள்ளைங்களை குறித்து, என் பிள்ளைகளை நான் எப்படி வளர்க்க போகிறேன், எங்களுக்குள்ள எவ்வளோ குழப்பங்கள் இருக்குது, என் ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் எத்தனையோ சண்டைகள் இருக்குது, நாங்கள் எத்தனையோ நேரம் சிறந்த பெற்றோராக இல்லை என் பிள்ளைங்க முன்னாடி, எங்கள் விசுவாசம் போதுமானதாக இல்லை, எங்கள் எக்ஸாம்பிள் பிள்ளைங்களுக்கு முன்னாடி போதுமானதாக இல்லை, எங்கள் குடும்பத்தில் கூட சரியான சூழ்நிலை, சாதகமான சூழ்நிலை இல்லை, என் கணவர்கிட்ட எந்த குறை இருக்கு, என்கிட்ட எந்த குறை இருக்கு, என் குடும்பத்தில் எந்த குறை இருக்கு, என் விசுவாசத்தில் எந்த குறை இருக்கு, இதே யோசிச்சுட்டு இருக்கீங்களா? வாட் அ பர்ஃபெக்ட் சேவியர். உங்கள் கண்ணை உங்களை விட்டு எடுத்துட்டு, உங்கள் சூழ்நிலையை விட்டு எடுத்துட்டு ஆண்டவர் மேலே ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஃபிக்ஸ் யுவர் ஐஸ் ஆன் ஜீசஸ். அவரால் எல்லாம் முடியுங்க. ஸோ இந்த நாள் ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்கிறாரு, நான் பலவீனமான ஒரு குடும்பத்தை, ஒரு தம்பதியை தான் அழைச்சேன், ஆபிரகாம் சாராய். அவங்க குடும்பமும் பர்ஃபெக்டாக இல்லை, அவங்க 2 பேரும் பர்ஃபெக்டாக இல்லை, அவங்க விசுவாசமும் பர்ஃபெக்டாக இல்லை. ஆனால் நான் அவங்கள கொண்டு நான் செய்ய வேண்டியதை அத்தனையும் செய்து முடித்தேன். அவரை பாருங்க, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, சாராள் ஒரு பலவீனமான பாண்டம், அதனால் அவளை பயன்படுத்தினீர் ஆண்டவரே. ஈசாக்கை இந்த உலகத்துக்கு கொடுத்தீர், ஈசாக்கின் மூலமாக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினீர். முழு உலகமும் ரட்சிக்கப்பட கர்த்தர் ஏற்பாடுகள் செய்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் இருக்கிற ஒவ்வொரு சகோதரியும் ஆசீர்வதியும், திருமணமான ஒவ்வொரு சகோதரியும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். அவருடைய சரீர பலவீனங்கள் அவர்களை குறித்து தாழ்வான எண்ணத்தை கொடுக்க வேண்டாம் சுவாமி. அவர்களை ஆசீர்வதியும், எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.